வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவிலில் நவராத்திரி உற்சவம் தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இது அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாகும். பழமையான இத்திருக்கோவிலில் கிருத்திகை, விசாகம், சஷ்டி நாட்களிலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் வந்து வழிபடுவோருக்கு புதிய வீடு கட்டுதல், திருமண பாக்கியம், பதவி உயர்வு, வளமான வாழ்வு கிடைப்பதாக ஐதீகம். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் தேவி கருமாரி திரிபுர சுந்தரியம்மன் சன்னதியில் நவராத்திரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். திங்களன்று நவராத்திரி உற்சவம் தொடங்கியது. இதனை முன்னிட்டு மூலவர் தேவி கருமாரி திரிபுர சுந்தரி அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. உற்சவர் அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அருள் பாலித்து வருகிறார். மாலை 6 மணிக்கு பிரசாதங்கள் அம்மனுக்கு படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. நவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு அம்மன் சன்னதியில் குழு வைக்கப்பட்டுள்ளது. புதனன்று உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு 18 விதமான பொருட்களால் விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் அம்மன் சிவ ஆலிங்கன தேவி அலங்காரத்தில் அருள் பாலித்தார். திருக்கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அரோகரா அரோகரா என்று கோஷமிட்டு வரிசையில் சென்று முருகப்பெருமானை வழிபட்டனர். பின்னர் அம்மன் சன்னதிக்கு சென்று தேவி கருமாரி திரிபுர சுந்தரம்மனையும் வழிபட்டு பின்னர் குலுவை கண்டு வணங்கினர். பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கதம்ப சாதம், சுண்டல், நீர்மோர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. நவராத்திரி உற்சவ ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவராஜ், அறங்காவலர்கள் விஜயகுமார், கலைச்செல்வி, கோபால், கே மோகனகிருஷ்ணன், செல்வகுமரன் மற்றும் திருக்கோவில் அர்ச்சகர்கள் செய்திருந்தனர்.